உபாகமம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபாகம 28ஆம் அதிகாரத்தை நிறைய இடங்களிலே வாசிப்பார்கள். அதில் இந்த 14 வரை வாசிப்பாங்க, 14, 15 வரை, 14 வரை வாசிப்பாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய மேன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 14ஆம் வசனத்தில் அவர் கொண்டு வந்து முடிக்கும்போது அதை சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லி. இதில் பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனம், அந்த வார்த்தையில் என்ன எடுத்துக்கோன்னு சொன்னால், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வசனத்தினுடைய இந்த பின்பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தில் அதில் முந்தின முழு வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படும் என்பதை சொல்லப்படும். அல்லது அந்த அதிகாரத்தினுடைய முன்பகுதியிலிருந்து நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னாலும் அதனுடைய காரியங்களை எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே அவர் இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமாய் ஆசீர்வாதமான வசனங்களை எல்லாம் சொல்லி அதில் கடைசியாக சொல்கிறாரு, நீ வாலாகாம தலையாவ, நீ கீழாகாம மேலாவ அப்படின்னு சொல்லி பொதுவாய் எல்லா காரியத்திலும் உன்னை தலையாக வைக்க போகிறாரு. நீ தலையாக இருப்ப, நீ வாலாக இருக்க மாட்ட, தலையாக இருப்ப, நீ கீழாக இருக்க மாட்ட, மேலாக இருப்பன்னு சொல்லி முடிக்கிற. அப்போ அதற்கு முன்பு கடைசியாக மறுபடியுமாக ஒரு எச்சரிப்பு சொல்லுகிறத போல அவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் என்று சொல்லுகிறார். அப்போ அன்றைக்கும் இதில் யோவான் சொல்லும் பொழுது எழுதுறாரு பின்னாடி, அவர் அன்றைக்கு கொடுத்த கட்டளையே நான் இன்றைக்கும் சொல்கிறேன், முந்தின கற்பையே இப்பொழுதும் சொல்கிறேன்னு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி. இந்த கட்டளைகளை கை கொள்ளுதல் என்பது தேவன் நமக்கு கொடுத்த 2 முக்கியமான கட்டளை. இதெல்லாம் இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்லி இயேசு சொல்லி முடித்து போனார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஏன் அவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார்னா, நீ இந்த உலகத்தின் பார்ல நீ அன்பு வைக்கிறவனா இருக்காத. அதான் எழுதும்போது யாக்கோபில் பார்க்குறோம், யோவானில் பார்க்குறோம். யோவானில் ஒருவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூறுவனாக இருப்பான்னா அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி அவர் எழுதுகிறார். யாக்கோபில் வாசிக்கும் பொழுது உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய கட்டளை என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். நம்முடைய அன்பு
இந்த உலகத்திற்காக இருக்கக்கூடாது என்பதைத்தான் அதில் அவர் சொல்ல வர்றது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இது கரெக்டாக தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ இதை தெளிவாக போதனை கொடுத்துட்டு போனாங்க. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் இதில் கரெக்டாக தான் இருந்தாங்க. அது ஆபிரகாமாக இருக்கட்டும், நீங்கள் ஆபிரகாம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசி கூட அதுகளெல்லாம் சரியாக தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்கள் அப்போஸ்தலர் நாட்கள்லையும் இதை தெளிவு தான் படுது. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் தெளிவுபடுத்தி விட்டு போனார். அப்போஸ்தலரும் மிக தெளிவாக அதை சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த சபையும் அதில் சரியாகத்தான் நின்று கொண்டு இருந்தது. ஆனால் காலம் போக போக இன்றைய காலகட்டங்களில் உலக ஆசைகளை, உலக இச்சைகளை, உலகத்தின் மேல் காண்பிக்கிற அன்பை அதிகப்படுத்தி கொண்டு போகிறோம். எந்த அளவுக்கு உலகத்தினுடைய அன்பு மேலோங்குகிறதோ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இச்சைகளை தூண்டி விடுகிறோம். இன்றைக்கு பார்த்தோன்னு சொன்னால் அதுக்குன்னு பயங்கரமாக இப்போ ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ், நம்முடைய ப்ரேயர்ஸில் எனக்கு என்னமோ தெரியல அப்போஸ்தலர் நாட்கள்லாம் அப்படி போட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை எப்படி நாம் சம்பாதிப்பது என்பதில் பயங்கரமான பைபிள்லேருந்து பெரிய டீச்சிங் நமக்கு. ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்திலிருந்து பெருசாக பிளஸ், அதாவது உலகத்தினுடைய காரியங்களில் மேன்மையாக இருக்கணுன்ற ஒரு காரியத்தில் இல்லை. அப்போ அதை நம்ம பைபிள்லேருந்து அதை கற்றுக்கொண்டு அதில் நம்ம பெருசாக வர்றதில் ஆண்டவர், அதனால் ஆண்டவருடைய நாமையும் போட போகிறது கிடையாது. பரலோகத்தில் அதனால் பெரிய சந்தோஷம் வரப்போகிறது கிடையாது. ஆண்டவர் நம்ம கற்றுக்கொண்டு, நீ தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். நீ உலகத்தின் பார்ல நீ அன்பா இருந்தா, உலகத்தின் இது எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆபிரகாம்லேருந்து எல்லாருமே அனுபவிச்சு தான் வந்தாங்க. அவங்களெல்லாம் சொல்ல போனால் அவங்க எந்த இடத்துலையுமே தங்களை பெரிய ஆளுகளாக சொல்லவே கிடையாது. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீர் எங்கள் நடுவில் நீர் பெரிய, நீர் மகா பிரபுவாக இருக்கிறீர் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய அன்பு தேவனிடத்திலே இருந்தது. இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அவருடைய பிரதான கட்டளை தான், தேவனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட தேடி வர்றதே நம்ம உலகத்தின் பால் மாத்திரம் அன்பு கூறுவர்களாக வருகிறோம். ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், இந்த அதிகாலை நேரத்திலே நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவது. ஆனால் என்னைக்கு நம்ம இடரக்கூடாது. உலகத்திற்காக நாம் தேவனத்தில் அன்பு கூறுவோம்னு சொன்னால் நம்முடைய அன்பு மாயான அன்பாய் போய்விடும். நாம் உண்மையாகவே தேவனத்தில், அதனால தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் எதையுமே இழக்க ரெடியாக இருந்தாங்க. தேவன் பேரில் அதிக அன்பு வச்சுருந்ததுனால தான், ஆண்டவர் மேலே வச்சுருந்த அளவில்லாத அன்பினால தான் எதையும் இழக்க ரெடியாக இருந்தாங்க. அவங்களுடைய சொத்துக்களை இழக்க ரெடியாக இருந்தாங்க. அவங்களுடைய மரியாதைகளை, அவங்களுக்கு இருந்த கணத்தை இழக்க, அவங்களுடைய பதவிகளை, அவங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் இழக்க, ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழக்க ரெடியாக இருந்தாங்க, தேவராஜ்யத்துக்காக. அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய காலகட்டங்களில் முதலாவது அந்த கட்டளையை கை கொள்ள, அதற்கு செவி கொடுக்க தான் சொல்றாரு. இன்னைக்கு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனை கர்த்தரின் கட்டளையில் கை கொள்ளவும், அவைகள்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் அவைகள் நடக்கிறதுக்குன்னா, ஏன்னா அந்த கட்டளையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 முக்கியமான காரியம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த 2 கட்டளைக்குள்ளே தான் பிரதான கட்டளை. இது 2க்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. நீ பிறருக்குரிய யாதொன்றையும் நீ இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாமே அடங்கி இருக்குது. அப்போ பொய் சொல்லாது இருப்பாயா, களவு செய்யாது இருப்பாயா, உனக்கு வேற தேவன் உண்டாகி இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கட்டளை பாருங்க, அவர் ஒருத்தர் தான் உனக்கு தேவன், அவராண்டி வேறு உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்றாரு. இப்போ நம்முடைய காரியங்களிலே நாம் எதையும் விக்கிரகத்தை போல நாம் ஆக்கி கூடக்கூடாது. தேவன் மாத்திரம்தான் நமக்கு. நம்முடைய நம்பிக்கை கூட வேறு எது மேலேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கார். யோபு இதை குறித்து சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லார். பொன்னின் மேலே என் நம்பிக்கையை வச்சு, என் ஆஸ்தி பெரியதென்றும் என்னுடைய வருமானம் பெருசுன்னு சொல்லி நான் சொல்லிக்கொண்டு சூரியன் அது அஸ்திமத்து வரும்போது பார்த்து என் கையை முத்தி செய்தால் அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய அது அது பாவமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய அன்பு தேவன் பேரில் இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கட்டும். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதாக இருப்போம். உண்மையான அன்பு ஆண்டவர்கிட்ட காண்பிப்போம்.
ஏதோ அதை தருவாருன்றதுக்காக மட்டும் கிடையாது, உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்றார், உன்னிடத்தில் அன்பு கூறு பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக சொல்லி. அப்போ பிறனிடத்தில் அன்பு கூறுவோன்னு சொன்னால் பிறனுக்கு உண்டான யாதையை நம்ம இச்சிக்க மாட்டோம். அடுத்து இந்த எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. அடுத்தவர்களை அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இன்றைக்கு அடுத்தவர்களை எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி, அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்க மிகுந்த பிசாசின் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு குடும்பம். அங்கே ஜெபிக்க போயிருந்தவங்க எல்லாத்தையும் எனக்கு கொடு, அதை கொடு, இதை கொடு, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்களுக்கு யாரையாவது ஜெபிக்கிறதுக்கு உள்ள உடனுனாலே பயமா இருக்குதுங்க அப்படின்னாங்க. பார்க்குறதெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க. இன்றைய காலகட்டம் அப்படி ஆகிவிட்டது. பரத்தை நோக்கி பார்ப்பது காட்டிலும் பரம் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நோக்கி இருக்கிறதை, இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிற உலகமாய் மாறிவிட்டது. எல்லாம் அப்படி மாறி போச்சு. அல்ல, பிறனுக்குண்டான ஒன்றை நீ இச்சியாதிருப்பாயா, அடுத்தவனுக்குரியதை நீ இச்சிக்காத. நீ உண்மையா தேவனிடத்தில் அன்பு கூறுவேன்னா நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவ. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துரு காட்டல. ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் நம்மளுக்கு ரெண்டில் கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. இன்றைய காலகட்டங்களில் இதை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. வேதத்தில் பார்க்கிறோம், பிறனுக்குண்டானதை இச்சித்து மாட்டி சிக்கி பிரச்சனைகளை சிக்கி தவிச்சவங்களை எல்லாம் பார்க்குறோம். நம்ம இதை எப்படியோ அழகா சொல்லி கொடுத்தால் நாம் இன்றைக்கு உலக இச்சையை தான் நாம் நினைக்கிறதா இருக்குது. இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களாய் மாறிவிட்டது. உலகத்தினுடைய காரியங்களை தூண்டி விடுகிறது தான் அதிக பிரசங்கங்களாய் மாறிவிட்டது. இல்லை, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறணும். நம்முடைய அன்பு தேவன் பேரில் இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதே போல நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அவருடைய ஆத்மா மேலே நம்ம அன்பு கூறணும். அவங்க ரட்சிக்கப்படணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட மனநிலைமைகளோடு நாம் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை வாழாக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட நிலைமை அப்படி நாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் அதான் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ செஞ்சனாலே கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தரே உன்னை தலையாக்கிடுவார். நீ போய் நான் தலைன்னு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நான் தான் தலை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் தான் உன்னை தலையாக்குவார். அவர் தான் உன்னை மேலே வைப்பார். அவரே உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பார். மற்றவங்க சுற்றி புறத்தானுடைய வாய் உன்னை புகழும், கர்த்தருடைய வாய் உன்னை புகழும். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். ஆபிரகாமுடைய பேரை கர்த்தரே பெருமைப்படுத்தினார். அன்றைக்கு பார்க்கிறோம், அவர்களெல்லாம் அபிமெலேக்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ செய்கிற காரியத்தில் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. புறத்தியாருடைய வாய்கள் புகழுகிறது, எங்களுடைய எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார்னு சொல்லி வேலைக்காரன் சொல்றாரு. அவர் தங்கியிருந்த இடத்துல மக்பலா குகையை வாங்கும்போது அந்த இடத்துக்குரியவன் சொல்றான், நீர் எங்கள் நடுவிலே மகாபிரபு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றைக்கும் கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்க விரும்புகிறார். அவர் உங்களை கீழாக இராமல் மேலாகவே இருக்க வைக்க விரும்புகிறார். அவரே நம்மை அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு போனார். எப்போ அந்த நிலையை நாம் அடைவோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க, அவருக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னால் ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வுக்கு நேராக கொண்டு போவார். அப்போ அந்த கட்டளை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 2 காரியங்களை நமக்கு முன் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் செய்யும் பொழுது நம்மை கர்த்தர் தலையாக வைப்பார். நாம் வாளாக இருக்க போறதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.